பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் திருப்பாடுகளின் வெள்ளி திருவழிபாட்டிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். மனிதர்கள் தங்களுடைய வாழ்விலே வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்விலே இன்பங்களையே தாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஆனால் துன்பங்கள் வழியாக ஒரு மனிதனுக்கு வாழ்வு வருகிறது, அல்லது பல நல்ல மனிதர்களை துன்பங்கள் உருவாக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் பல வேளைகளிலே ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் விரும்புவதில்லை. துன்பங்களை எங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் விரும்புவதில்லை. இது மனித இயல்பாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இன்பத்தை விரும்புவதும் துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் மறுப்பதற்கும் என்ன காரணம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், மனிதன் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்விலே இன்பங்களையே அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்விலே இன்பமும் துன்பமும் இரண்டரை கலந்ததுதான் மனித வாழ்வாக இருக்கிறது. நாங்கள் பல மனிதருடைய வாழ்விலே பார்க்கின்றோம். உதாரணமாக புத்தரை எடுத்துக்கொண்டால், அவர் ஒரு துன்பத்தை கண்ட பிற்பாடுதான் ஒரு புனிதனாக அவர் மாறுகிறார். அதே போல் நாங்கள் பார்க்கின்றோம், தென்னாப்பிரிக்காவிலே பேராயர் ரொமேரோ அந்த மக்களுடைய துன்பங்களை கண்ட பிற்பாடுதான் அவர் ஒரு புரட்சியாளராக உருவாகிறார். அதே போல் நாங்கள் பார்க்கின்றோம், அன்னை தெரேசா கல்கத்தா வீதிகளிலே கிடந்த நோயாளர்களை அவர் காணுகிற போது, அவர்கள் அனுபவித்த துன்பங்களை அவர் பார்க்கின்ற போதுதான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசை அவருடைய உள்ளத்திலே உருவாகிறது. பின்னர் அவர் செய்த பணியின் மூலமாக ஒரு புனிதராக அவர் விளங்குகிறார். ஆம், நாங்கள் இன்று ஆண்டவன் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் பார்க்கின்றோம், சிலுவை என்று சொல்லுகிற போது அது ஒரு அவமானத்தின் சின்னமாகவும் ஒரு கொலை கருவியாகவும் அது இருந்தது. ஆகவே ஆண்டவன் இயேசு அத்தகைய அவமானத்துக்குரிய சிலுவையை ஏற்று அதிலே அவர் தன்னுடைய உயிரை மனித மீட்புக்காக கையளிக்கின்றார். ஆகவே தான் ஆண்டவன் இயேசுடைய சிலுவை மரணத்திற்கு பிற்பாடு சிலுவையினுடைய அர்த்தம் வேறுபட்டதாக அமைந்திருக்கிறது. நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், சிலுவை என்று சொல்லுகிற போது அது ஒரு மன்னிப்பின் அடையாளமாக இருக்கிறது. இயேசு சிலுவையிலே இருக்கும்போது தான் தன்னை கொன்றவர்களை மன்னிக்கும்படியாக தந்தையிடம் மன்றாடுகிறார். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி தன்னுடைய எதிரிகளுக்காக மன்றாடுகிறார். ஆகவே சிலுவை என்பது மன்னிப்பின் அடையாளம். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்ற போது சிலுவை என்பது அர்ப்பணத்தின் அடையாளமாக இருக்கிறது. சிலுவையில் தான் இயேசு தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நமக்காக தந்தைக்கு அர்ப்பணமாக்கினார். தந்தையும் கையில் என் உயிரை கையளிக்கிறேன் என்று சொல்லி சிலுவையிலே தன்னுடைய உயிரை கையளிக்கின்றார். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், சிலுவை என்பது வெறுமையின் அடையாளமாக இருக்கிறது. இயேசு சிலுவையிலே தன்னையே வெறுமையாக்கினார். பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே கூறுகிறார், தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். ஆகவே சிலுவை என்பது வெறுமையின் அடையாளமாக இருக்கிறது. நான்காவதாக கீழ்ப்படிதலின் அடையாளமாக இருக்கிறது. சிலுவை சாவு வரை இயேசு தந்தைக்கு கீழ்ப்படிந்தார். அதே போல வெற்றியின் சின்னமாக இருக்கிறது. பவுலடியார் சொல்லுகிறார், எனவே உன் சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சொல்லுகிறார். சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. ஆம், சிலுவையிலே தான் நம்முடைய மீட்பு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். இறுதியாக சிலுவை என்பது நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. விடுதலை பயண நூலிலே நாம் காண்பது என்ன? அங்கே பாலைவனத்திலே பாம்பினாலே கடியுண்ட இஸ்ராயல் மக்கள் உயர்த்தப்பட்ட வெண்கலத்தினாலான பாம்பை பார்க்கின்ற போது அவர்கள் உயிர் பெற்றார்கள்.
அதுபோல சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நம்பிக்கையோடு உற்று நோக்கும்போது நமக்கும் வாழ்வு கிடைக்கும். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதை நாம் கொண்டுள்ள நம்பிக்கை.